மக்களே, டிக்கெட் டூ ஃபினாலேவுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து நடந்தது. டிக்கெட் டூ ஃபினாலே அப்படின்றது எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இதில் வச்சுருக்காங்க பாருங்க டாஸ்க்கு ரொம்ப மொக்கையாக. அதுவும் டாஸ்க்கு இந்த அளவுக்கு மொக்கையாக வந்து வச்சுருக்காங்க. டிக்கெட் டூ ஃபினாலே ஓகே, வேறு லெவலில் கேம் இருக்க போகுது. போன வாரம் வந்து வீட்டிலேருந்து ஆளுங்களை கூட்டின்னு வந்து விட்டு மொக்க பண்ணிவிட்டாங்க. இனிமேலுக்கு வந்து 2 வாரம் இருக்குது, தரமாக வந்து கேம்ஸ்லாம் வந்து இருக்க போகுது, கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தா, நேற்று இவ்வளோ மொக்கையாக வந்து ஒரு டாஸ்க் வச்சுட்டாங்க. அப்படி என்ன டாஸ்க் வச்சாங்க அப்படின்னா, 5 பேர் வந்து போட்டி போடுறதுக்கு வந்து போவாங்க. ஸோ அந்த 5 பேருடைய ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துருக்கும். கண்ணை கட்டி விட்ருவாங்க. அவங்க போயிட்டு வந்து கரெக்டாக வந்து அவங்க ஃபோட்டோ இல்லை வந்து அவங்க யாரோட ஃபோட்டோ தொடுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி கேம் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் வந்து போனாங்க. அடுத்து ஒரு 5 பேர் பார்த்திங்கன்னா போயிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு 5 பேரில் சரியாக கரெக்டாக தொட்டது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அருண் தான். அருண் பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிட்டு அவனோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கடைசியில் வந்துருக்கும். அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டச் பண்ணிடுவான். மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான். அங்கங்கே பார்த்திங்கன்னா வந்து தேடி தடவிக்கினே பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க. அடுத்த ரவுண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா பார்த்திங்கன்னா அங்கங்கன்னு தேடின்னு போயிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோவை தராமல் ராணவோடைய ஃபோட்டோ வந்து தொட்டுப்பிட்டாங்க. சௌந்தர்யா மன உளைச்சலே இருந்தவங்க. எப்போ பார்த்தாலும் ராணுவ கண்டாவே வந்து வயிற்றுச்சல் வந்து இருப்பாங்க. தெரியாதனமாக பார்த்தீங்கன்னா நேற்று போய்ட்டு ராணுவ ஃபோட்டோ வந்து தொட்டுப்பிட்டாங்க. கண்டிப்பாக நைட்டில் வந்து தூங்கின்னு கூட மாட்டாங்கன்னு சொல்ல தான் நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மொக்கையான ஒரு டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வைப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வேறு மாதிரியான தரமான டாஸ்க்லாம் இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட் சீசன்லாம் வந்து பார்த்துருக்கோம், பயங்கரமாக இருக்கும். ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து இருக்கும். ஆனால் ரொம்ப மொக்கையாக பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அடுத்த டாஸ்க் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக வந்திருக்காது. எடாடி நம்ம எதையோ நினச்சேன், இவங்க எடாது இந்த மாதிரி மொக்கையாக வச்சுருக்கிறாங்க, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதாட்டுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓ இதுதான் டாஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எவனும் மணிக்கணக்கெல்லாம் வந்து பார்க்க மாட்டோம். ஒரு 30 செகண்ட் ஷார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டு வந்து போயிடுவாங்க. இனிமேலுக்கு வரக்கூடிய அந்த நாட்கள்லையாச்சும் கொஞ்சமாச்சும் ஹெவியாகச்சும் கொஞ்சமாச்சும் ஹார்டாக கொஞ்சமாச்சும் வந்து பார்க்குற மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய விதமாக டாஸ்க் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனாலுமே இதை கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா லைவில் வந்து பார்த்துருக்கீங்க. இதை கூட ஹார்டாக ஹெவியாக வந்து வச்சாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ஹாட்ஸ்டார் லைவுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். இனிமேலுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒழுங்காக டாஸ்க்கையாச்சும் வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரெக்வஸ்ட்டை நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன்.